பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆலமெல்லாம் படைத்து ஆள்கின்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் பேருதவியால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் போடக்கூடிய பயானை கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன் வழியிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அருள்பாலிப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சாஃபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரஜபுடைய மாதம் எப்படி சிறப்புக்குரிய மாதம்னு சொல்லி எல்லா அமல்களும் நம்ம செஞ்சுருப்போம். சில இதை மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சாஃபானுடைய மாதத்தை நீங்கள் நஷ்டவாளி ஆக்கிடாதீங்க. ஏன்னா சாஃபானுடைய மாதத்தை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எதனா ஒவ்வொரு மனிதனுக்கு கட்டளையிட்டானோ அந்த வழியிலே நீங்கள் நடக்கக்கூடிய பாக்கியமும் இருக்கணும். அதே சமயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தை சிபாரிசு பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாதமாக இருக்குது. யார் நபி மீது அவங்களுடைய பேரை கேட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அவங்க பேரில் நீங்களும் ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வஆலி சையிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டாலே நீங்கள் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லிடணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டாலே இந்த ஸலவாத்தை சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா பாவம்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போ நம்ம பயான் யார் போட்டாலும் எந்த பயானை நீங்கள் கேட்டாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கங்க. அதில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் இந்த சாஃபானுடைய மாதம் முக்கியமான மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லுஹர் தொழுகைக்கு அப்புறம் நீங்கள் 4 ரக்காயத்து நஃபில் கட்டிக்கங்க. அந்த நஃபிலான வணக்கத்தில் அல்ஹம்துக்கு அப்புறம் ஒரு துணசூரா ஓதிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன துணசூரா ஓதிக்கிட்டு ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை ஓதுங்க. அதுக்கப்புறம் குல் ஹுவல்லாஹு 5 தடவை ஓதுங்க. இதே போல் 4 ரக்காயத்து நஃபில் தொழுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை தொழுதவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை தர்றான். நம்மளால் செலவு பண்ணிவிட்டு மக்காவுக்கு போக முடியுமான்னு தெரியாது. நம்மளுக்கு அந்தளவுக்கு பண வசதி இருக்குமான்னு தெரியாது. அல்லது ஹயாத்துகள் நம்மளுக்கு எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு தொழுகை மூலியமாக நமக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குதுன்னு சொன்னால் அதையே நம்ம விடணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி லுஹர் தொழுகைக்கு அப்புறம் நீங்கள் 4 ரக்காயத்து நியத்து வச்சு நான் சொன்ன மாதிரி அல்ஹம்துக்கு அப்புறம் ஒரு துணசூரா தெரிஞ்சதை சொல்லிக்கங்க. அதுக்கப்புறம் ஆயத்துல் குர்சி ஒரு தடவையும் குல் ஹுவல்லாஹு அஹத் 5 தடவையும் ஓதிக்கங்க. இதே போல் 4 ரக்காயத்தையும் தொழுது முடிங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய அழகான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவான். ஸலவாத்துகளை இந்த மாதம் முழுவதும் அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. இந்த மாதம் மாத்திரம் ஓதுனா போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லா மாதங்கள்லையுமே ஸலவாத்தை அதிகமாக ஓதிக்கங்க. நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ நாளும் எவ்வளோ பாவங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் தனியாகவோ பகரமாகவோ இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ ஒரு தவறு இழைத்திருப்பாங்கல்ல. நம்ம மனசறிஞ்சு தவறு செஞ்சுருப்போம் அல்லது செய்யாமல் இருந்திருப்போம். செஞ்சாலும் செய்யலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுலேருந்து மீண்டணும். மறுபடியும் தவறை செய்யக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம். இதை ஓதி எந்த மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஓதிக்கங்க. அப்போ உள்ள சஹாபாக்கள் ஒரு நாளைக்கு 1000 விடுத்தம் ஓதுனாங்களாம். ஏன்னா அவங்களுக்கே அவங்கள நினச்சி நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம பேச்சில் கூட தவறளிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க தவறே செய்யலை அப்படின்னு மனசாட்சி சொன்னாலுமே அவங்க மனசாட்சியை நம்ப மாட்டாங்க. தெரியாமல் தவறளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாளைக்கு 1000 விடுத்தம் ஓதுனாங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் ஓதுறோமா அல்லது ஒரு தடவையாவது ஓதுறோமா அப்படின்னு நமக்கே தெரியாது. அதனால தான் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம்ங்கிற பாவ மன்னிப்பு திக்ரை நீங்கள் ஓதிக்கணும். ஓதி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி முன்னும் பின்னும் ஸலவாத் சொல்லிக்கணும். துவா கேட்குறதுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லிக்கங்க. அது ரொம்ப சிறப்புக்குரியது. யாராவது பாவம் பொறுத்தருள்னு இறைவன்கிட்ட கேட்டிங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டால் என் பாவங்களை மன்னித்தருள்னு தான் கேட்கணும். அந்த மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அது ஒவ்வொரு வக்து தொழுகையும் நீங்கள் ஹலாத் செய்யாமல் தொழுதுருங்க. ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மஹ்ரிப், இஷா அப்படி எக்ஸ்ட்ரான வணக்கங்கள் நம்ம 5 வக்து தொழுகையும் தொழுதுக்கிட்டு இன்னும் சிறப்பான நஃபிலான வணக்கங்களையும் நீங்கள் தொழுகணும். அதில் தான் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்கிறான். இந்த மாதங்கள் புரிய இரணம் அளிக்கக்கூடிய மாதம் அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கிறதுக்கு உண்டான எழுத்துகளும் மனிதர்கள் இறக்கிறதுக்கு உண்டான எழுதுகளும் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் பூர்த்தி பண்ணுறான். அதனால தான் நம்ம இந்த மாதத்தில் பராத் இரவில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் பயான் போடுறேன்.
இந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இரணம் அபிவிருத்தி இந்த மாசத்துல தான் நம்மளுக்கு தர்றான். நம்மளுடைய ஆயுளையும் இப்போ தான் கணக்கிட்டு நமக்கு எழுதுறான். அதேபோல் நோய் நொடி முசீபத்து பலா இல்லாமல் இருக்கிறதுக்கும் அல்லாஹ் இந்த மாதத்தில் வழிவகுத்து கொடுக்குறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் எல்லா மாதங்களை விட இந்த மாதமும் ரஜபு, சௌஃபான், ரமலான் 3 மாதம் சிறப்புக்குரிய மாதம். அதில் இந்த சாஃபானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் நிறையா இருக்குது. அதை ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் முக்கியமாக இந்த 4 ரக்காயத்தை நீங்கள் தொழுகைக்கு அப்புறம் தொழுதுக்கங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஒரு நாள் பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு இருந்தவங்க வேகமாக வீட்டுக்கு விரைஞ்சு போனாங்களாம். சஹாபாக்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. போனவங்க உடனே திரும்பிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நபிகளை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நீங்கள் வந்து வேகமாக வீட்டுக்கு போயிட்டு வேகமாக விரைஞ்சு வந்துட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் காரணத்தை உடனே கேட்பாங்க. அது கேட்டால் தான் அவங்க சொல்லக்கூடிய பதிலை நம்ம மக்களுக்கு சொல்லி அந்த வழியில் எல்லோரும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்குண்டான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ கண்மணி நாயகம் சொன்னாங்களாம், ஜக்காத்து கொடுக்கறதுக்காக ஒரு செல்வந்தர் வெள்ளி கட்டியை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது பள்ளிவாசலுக்குரியது, ஏழைகளுடையது. அதை உடனே அதை நான் கொடுத்துடணும். அந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் திடீர்னு எனக்கு இங்கனே மரணம் எய்துட்டா அந்த பொருள் நம்ம குடும்பத்தாருக்கு சொந்தமானது நினச்சா அவங்க எடுத்து அதை உபயோகிக்கக்கூடும். அது ஹராம் ஆகிடும், பாவி ஆயிடுவாங்க. அதனால தான் என்னுடைய மரணம் எப்போ வேணாலும் என்னை நெருங்கி வரும். அதுக்காகத்தான் நான் என்னுடைய ஹயாத்திலே நான் வேகமாக போய் அந்த பொருளை நான் சரி செஞ்சுட்டேன். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த வெள்ளிக்கட்டியை உடனே யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அந்த பள்ளிவாச பொறுப்பில் ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சொத்துக்காக அவங்க வந்து ஒன்னொன்னையும் பயந்து நடந்தாங்க. மரணத்தையும் அவங்க நம்பினாங்கங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்களாம், எல்லாரும் நிறையா பேரித்தம்பழங்கள் வச்சுருக்கக்கூடியவங்கெல்லாம் கொண்டாந்து அவங்களுடைய கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழங்களை கொண்டாந்து பள்ளிவாசலில் ஒரு ஓரமாக குவியலாக குமிச்சு வச்சுருவாங்களாம். ஏன்னு சொன்னால் அது வந்து ஏழைப்பட்ட மக்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. அவ்வளோ பழங்களை குமிச்சு வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தைங்க விளையாடிக்கிட்டு வந்தவங்க ஒரு பழத்தை எடுத்து சின்ன குழந்தை வாயில் போட்டாங்க. உடனே கண்மணி நாயகம் பார்த்துட்டு துப்பீருன்னு வேகமாக வாயிலேருந்து துப்ப வச்சாங்க. அப்போ அங்கே சுற்றி இருந்த சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. பச்சை குழந்தை சாப்பிட்டு போகிறாங்களேன்னு சொல்லும்போது, இது வந்து நம்மளுடைய பொருள் கிடையாது, இது அமானிதங்கள், ஏழைகளுடைய பொருள், இது அவங்களுக்கு சொந்தமானது, அவங்க தான் அனுபவிக்கணுமே தவிர நம்ம அதை உபயோகித்து படுத்திக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவங்க அடையக்கூடியவங்களாக இருந்தாங்க. அடுத்தவங்களுடைய அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய காலத்தில் தான் வந்து மது இருக்கக்கூடாது, மங்கையர் வந்து விபச்சாரம் புரியக்கூடாது, வட்டி இருக்கக்கூடாது, சூதாட்டம் இருக்கக்கூடாது. எப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அழகான முறையில் அல்லாஹ்வுடைய சொல்ல தலைமேல் தாங்கி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு எத்தி வச்சு கரெக்டாக மக்களை அந்த வழியிலே கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தை செய்யும்போதும் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது அச்சத்தை ஊட்டக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. அவங்களுடைய உம்மத்தாக இருக்கிறது நம்ம பெருமைப்படுறோம். அந்த அளவில் இப்போ நம்ம தகுதி பெற்றவங்களா அப்படின்னு பார்த்தா தெரியலை. ஆனால் அதில் ஒரு துளியாவது நம்மளுக்கு வந்து இருக்கணும், அந்த ஈர்ப்பு இருக்கணும். அவங்க பட்ட கஷ்டத்தில் ஒரு துளி கூட இன்றைக்கி நம்ம படலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய போதத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லும் போதெல்லாம் அப்போ முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய உருவத்தையே அவங்க சிலைகளாக வடித்து அது நான் தான் கடவுள்னு சொல்லி அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தருணத்தில் இது அறியாமையில் செய்கிறீங்க, உங்களை நீங்களே உருவாக்கிக்கிற கடவுள் எப்படி உங்களுக்கு கடவுளாக முடியும், உங்களை யார் உருவாக்குனா அவன்தான் உங்களுக்கு இறைவனாக இருக்க முடியும்னு சொல்லி எடுத்து போதிச்சாங்க. அந்த வழியில் தான் கஷ்டப்பட்டு இறைவனை அவங்களுக்கு புரிய வச்சாங்க. இறைவன் நம்மளுக்கு கொடுத்த கட்டளைகளை தலைமையில் தாங்கி மக்களுக்கு எடுத்து எத்தி வச்சாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வழியில் தான் திருமறையான் திருக்குரான் ஷரீஃப் அவங்களுக்கு ஆதாரங்கள் இறக்கப்பட்டது. அதை வச்சு தான் அவங்க வந்து ஓதி ஜிப்ரீல் அவங்க வந்து அவங்கள கட்டி தழுவி இறை வசனங்களையும் ஓதி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இறைவன் வந்து அத்தனை அற்புதங்களையும் அவங்க ஞான அறிவில் செலுத்தி அவங்க எல்லா மொழிகளையும் எல்லா பாஷைகளையும் எல்லா விதமான நன்மையான பயன்களையும் குர்ஆன் ஆயத்துக்களையும் மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தாங்க. அந்த வழியில் தான் தன்னுடைய மக்களையும் அழைச்சி வழி நடத்தி கொண்டு போனாங்க. அவங்க இறுதி மூச்சு நிற்கிற வரையும் அல்லாஹ்வுடைய
ஒரு இறை அச்சத்திலே இருந்தாங்க, இறை பேணுதலிலே இருந்தாங்க. அந்த வழியில் இருக்கக்கூடிய உம்மத்துகள் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நடக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளையும் வீண் விரயத்தில் ஆக்கிக்காதீங்க. நஷ்டவாளி ஆயிராதீங்க. நஷ்டவாளி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறதில்ல ஒரு அர்த்தமும் இல்லை. அதனால் ஆயுள் காலங்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் ஆயுள் காலத்தையும் வாலிபத்தையும் சரியானபடி நீங்கள் ரப்புக்காகவும் ரசூலுக்காகவும் உங்களுக்காகவும் செலவிடுங்க அப்படிங்கிற நற்செய்தியோட இந்த பயானை முடிக்கின்றேன். நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். அடுத்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.